நான் திரு துரை கருணாட்டிலிருந்து விவாதத்தை துவங்குறேன். முதலமைச்சருடைய டெல்லி பயணம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி ஏன் செல்லவில்லை அப்படிங்கிற காரணங்களையும் முறையாக என்னென்ன காரணத்துக்காக போகல அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகும் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறது. விஜய் இவ்வளவு 3 பக்கத்துல கடுமையா விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, பொதுவாக திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே தொடக்க காலம் முதலே அவருடைய முதல் மாநாடாகட்டும், கொடியேற்று விழாவாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும், எங்களுடைய பிரதான அரசியல் எதிரியே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டார். எனவே அவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. எதிர்வரும் 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற பார்வையில் அவருடைய பயணம் இருக்கிறது. அதன் விளைவாக தான் இன்றைக்கு முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தை விமர்சிக்கிறார்னு பார்க்கணும். அவர் விமர்சனம் என்பதுமே இந்த டெல்லி பயணம் தொடர்பான செய்தி வந்த அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ள அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் சரி, அதனுடைய அந்த ஐடிவிங்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சி சார்பிலையும் சரி, அடுத்தடுத்த சீமான் மற்றவர்களும் கூட ஒரு விமர்சனம். ஒரு 2 நாட்கள் கழித்து ஆமாம்மா டெல்லி குடும்பத்தை காப்பாற்ற தான் போயிருக்காருன்னு சொல்லி மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அவர் இந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக்கு போகலை, இந்த கடந்த ஆண்டு ஏன் போகவில்லை என்று திரு முதலமைச்சர் குறிப்பிட்ட அந்த காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது. இந்த நிலையில் அவர் போனது என்பது சந்தேகத்தை பொதுவெளியில் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி அவருமே வழக்கம் போல பிரதான எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை வழிமொழிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு எதிர்வினை ஆற்றல அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம தலைப்பா எடுத்திருக்கிறோம். இப்ப அங்க நான் வந்துடுறேன். 1972 அக்டோபர்ல மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது அந்த 72 76 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் அடிச்சு மண்டை உடைச்சு சொத்துக்களை சூறையாடி மிகப்பெரிய வன்முறையை திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் அதிமுக எதிர்கொண்டது. எம்ஜிஆரால் திமுகவிற்கு பாதிப்பு வரும், திமுக ஆட்சி அகற்றப்படும் என்கிற பயம் திமுகவிற்கும் திமுக தலைமைக்கும் இருந்ததால் தான் அந்த 4 ஆண்டுகள் மிக கடுமையாக அவங்க இருந்தாங்க. அது தொடர்ந்து வாங்க 93-94 காலகட்டத்தில் மதிமுக தொடங்கிய பொழுது மதிமுகவால் கூட சிறிது சேதாரத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுத்தி விட முடியும் என்கிற கண்ணோட்டத்தில் ஒரு மிதமான வன்முறையை மதிமுக மேல பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போது தன்னை பிரதான எதிரியாக பிரகடனப்படுத்தி களமாடுகிற திரு விஜய் அவர்களுக்கு எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. அப்ப இவரால் திமுகவிற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது, இவரால் ஆட்சியை அகற்ற முடியாது என்கிற ஒரு திடமான நம்பிக்கை திமுக தலைமையிடமும் திமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களிடமும் உருவாகி விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு இருக்கு. சாதாரண அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண ஐடி விங்ல ஒருத்தர் அடையாளம் தெரியாத ஒருத்தர் ஒரு பதிவு போட்டா கூட அதற்கு குய்யோ முறையன்னு அவருக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் களமாடி வம்பு வழக்கு சிறை என்று போகிறவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் வருகிற பொழுது ஏன் மௌனம் காக்கிறார்கள்? அதுதான். அப்ப இவரால் சேதாரம் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடா அல்லது வேறு ஏதாவது உடன்பாடா அப்படிங்கிற ஒரு விஜயால அவ்வளவு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி விட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? எவ்வளவு கூட்டம் வருகிறது, ஒரு மாநாடுனா எவ்வளவு கூட்டம் வருது, அவர் ஒரு பகுதிக்கு செல்கிறார் என்றால் மக்களும் அவங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு கூடுறாங்க, இதை பார்த்த அச்சம் அப்படின்னு இல்லையா? இல்ல இல்ல, நீங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஆக சிறந்த நடிகர் என்கிற முறையில அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் என்பது இருக்கிறது. அந்த ரசிகர்கள் கூட்டம் என்பது அத்தனையும் வாக்குகளாக மாறுமா? விஜய் ரசிகர்கள் திமுகவில், அதிமுகவில், காங்கிரஸ்ல, கம்யூனிஸ்ட்ல இருக்கிறாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே இந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவர்கள் தான் அங்க நிர்வாகிகளாக போடப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டியும் கூட சில இளைஞர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு சென்றால் நம்ம பதவிகள் பொறுப்புகள் வாங்க முடியாது, அரசியலில் தீவிரத்தன்மையோடு களமாட வேண்டும் என்று விரும்புகிற சில இளைஞர்கள் பொறுப்புகள் கிட்டத்தட்ட 18-20 பிரிவுகள் அங்க இருக்கு. பிரதான பிரிவு உட்பட இத்தனை பிரிவுகளில் பல ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கானவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருப்பதனால அங்க இளைஞர்கள் போவாங்க. இதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்குரிய வெற்றியை தரக்கூடிய வாக்குகள் வருமா? அதுதான் கூட்டம் வரும் சார். நீங்க திரை உலகத்துல பெர்சன்டேஜ் வரும்ல, நீங்க ஆட்சியை பிடிக்கலைன்னா கூட அதற்கேற்ற வாக்குகள்
அவங்களால ஷேர் பண்ண முடியும்ல, இல்ல, hold பண்ண நான் முடியும்ல. கிட்டத்தட்ட நான் 1967 என்னுடைய 13வது வயதிலிருந்து இந்த தேர்தல்களை நான் நேரடியாக பார்த்துட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகால என்னுடைய அரசியல் அனுபவம், ஒரு 45 ஆண்டுகால பத்திரிகைத்துறை அனுபவத்தையும் சொல்றேன். இன்றைக்கு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைத்து, அது எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 4-5 எம்பி 10-20 எம்எல்ஏ கிடைக்கும். அதுதான் அதிமுகல எடப்பாடி பழனிசாமி எதெல்லாம் எதிர்க்கிறாரோ எல்லாவற்றையும் விஜய் எதிர்க்கிறாரு. கிட்டத்தட்ட அப்ப அதிமுகல இருக்கக்கூடிய தொண்டர்கள், விஜய்க்கு ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அந்த புள்ளியில நகரலாம்ல. நிச்சயமா 52 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக அதிமுக களமாடி வருகிறது. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். இதையும் தாண்டி பாரதிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, மறைந்த இந்த கட்சியினுடைய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, அதையும் தாண்டி வெற்றி சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட இந்த இரட்டை இலை, இதை நேசிக்கிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இதை தாண்டி இப்ப ஆட்சி அதிகாரத்திற்கு திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று களமாடுகிற அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களும் அனுதாபிகளும் கட்சியினுடைய உறுப்பினர்களும் இதை தாண்டி எங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் கள யதார்த்தம். இதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை நிறுத்துதுன்னு வைங்க. அந்த வேட்பாளர்கள் யார்? இதுவரையிலும் விஜயுடைய திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த குரலை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் நான் சொல்ல வரேன். அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறாரு. முதல் மாநாட்டிலே அறிவித்தார். அதற்கான களம் இப்போது இது ஒரு பரீட்சையை தான். 2026 ஒரு பரீட்சார்த்தமாக தான். எவ்வளவு மதிப்பெண் வாங்குவாரு? நிச்சயமாக என்னுடைய கணிப்பின்படி ஒரு 5-7% வாக்குகளை விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க கடந்த காலத்தை பாருங்க, இதை விடவும் பெரிய அளவில் செல்வாக்காக களத்திற்கு வந்த மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலில் அவர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்ற உடனே 29 தொகுதிகளை வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வருகிறார். இதே நிலைதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆகப்பெரிய சமுதாய பின்னணி உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முதல் தேர்தலில் தனித்து ஒரே ஒருவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் வெற்றி பெறுகிறார். அதுதான் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் தமிழ்நாட்டில். இன்றைக்கும் மிகப்பெரிய கட்டமைப்பு வாக்கு வங்கிகளோடு இந்த இரண்டு பெரும் அரசியல். அப்ப நீங்க விஜய் அதிமுக கூட வரணுங்கிறீங்களா? இல்ல அது பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்றாங்க. நீங்க இந்த மாநாடு முடிஞ்ச உடனே ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல அந்த கருத்தாக்கம் வந்தது. அப்பவே 2 நாள்ல திரு முசி ஆனந்த் என்ன பண்ணிட்டாரு, அதிமுகவோட இல்லை அப்படின்ட்டாரு. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட உடன்பாடு இல்லைன்னு நிர்மல் குமார்னு ஒரு துணை பொதுச்செயலாளர் அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாரு, விஜய் சொன்னாரா? அதுதான் விஜய் சொன்னாரான்னு அவங்க நிச்சயமாக அந்த கேள்வி தொக்கி நிக்குது. இதுவரையிலும் விஜய் அறிவிக்கல. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது அது அவர்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு நம்ம நிறுத்திக்குவோம். நிச்சயமா. சரி, இப்போ பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இருக்கு. கொள்கை எதிரின்னு இப்போ ஸ்டேட்மெண்ட்ல கூட அவர் சொல்லியிருக்காரு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு தெளிவுபடுத்தி இருக்காரு. பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள விஜய் எப்படி போவார்? இல்ல இல்ல, அதாவது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கடந்த பல தேர்தல்களை நம்ம பார்த்தோன்னு தெரியும். கொள்கை எதிரி கூடயும் நீங்க காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை எதிரி. அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தியை மிக கடுமையாக விமர்சித்த திமுக தலைவர் கருணாநிதி 80 என்ன பண்றார், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகிறார். பாரதிய ஜனதா கட்சியை பண்டாரம் பரதேசி, இந்தியாவை கபலீகரம் செய்ய வந்த ஆக்டோபர்ஸ் பேசின திரு கருணாநிதி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட போறோம்னு பாஜகவிலையும் போய் சேர்ந்துட்டார். கொள்கை எதிரிகள் தானே. அதுதான் அரசியலின் நிரந்தர அன்பனும் இல்லை, நிரந்தர பகவனும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எங்களின் பொது எதிரி. அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு யாரோடும் கரம் கோர்ப்போம் என்று விஜய் வரமாட்டார்னு எப்படி நம்புறது? பாப்பா என்ன நடக்குது. சார், ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் இப்ப கேட்டேன். இப்போ அதிமுக ஒரு புள்ளியில விஜய் எதிர்க்கிறாங்க, அதே புள்ளியில திமுகவை எதிர்க்கிறாங்களா இல்ல கடுமையா எதிர்க்கிறாங்களா? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க முதலே நான் சொன்னேன்ல, இந்த 52-53 ஆண்டுகளாக பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதனுடைய நிறுவன தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் தொடங்கினாரு. அப்போ ஒரு இருதுருவ அரசியல் தொடங்கியது. அதனுடைய நீட்சியாக செல்வி ஜெயலலிதா தலைமைக்கு பிறகு அது வன்ம அரசியலா மாறி
இருக்கு. இன்றைக்கு ஒரு மிதமான போக்கு இருக்கலாம், ஆனாலும் எதிர்ப்பு உணர்வு மங்கிவிடவில்லை. ரொம்ப நுட்பமா திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மோடி அவர்களை சந்திக்கும் போது இருந்த அந்த கெஸ்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பணிந்து இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் காட்டுறாரு. அவ்வளவு கடுமையா விமர்சிக்கணுமா? இல்ல பொதுவா விஜய் இன்னும் அரசியல் களத்துக்குள்ள கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னும் அதிகாரத்துக்குள்ள வரல. அதுக்கு முன்னாடி இவ்வளவு கடுமையான விமர்சனம் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் பிரதான அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று தெரிவித்து விட்ட பிறகு அவருடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு இவருடைய தீவிரத்தன்மை புலப்பட வேண்டும். அப்ப திமுகவை எதிர்த்தா தாவேகா தொண்டர்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? நிச்சயமா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி விஜய் தலைமையில கொண்டு வரணும் தானே. இன்னைக்கு பல போஸ்டர் 8 பிட்டு 10 பிட்டு அடிக்கிறாங்க. கோட்டை படத்தை போட்டு முதலமைச்சர்னு கையெழுத்து போடுறார் பச்சைமையில், அப்படியெல்லாம் போஸ்டர்ஸ் போகுது. 1,10,000 வாக்குல மதுரையில் அவர் வெற்றி பெற போகிறாருங்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் தனித்து நின்றால் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்துவார் திரு விஜய் அவர்கள். இந்த 234 தொகுதிக்கு நான் பிரச்சாரம் போறேன், நிக்க மாட்டேன்னு தேர்தலே நிக்க மாட்டாருன்னு நான் கருதுறேன்.